Praise the Lord. Hallelujah. 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 எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருக்கு நன்றி. Praise the Lord. Hallelujah. Once again we are in the presence of the Lord. நாங்கள் மீண்டும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒன்று கூடி இருக்கின்றோம். What do you ask of the Lord when you come to the Lord? ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது நீங்கள் அவரிடத்தில் என்ன கேட்கின்றீர்கள்? For example, you are coming into the presence of Jesus and you are experiencing presence for 1 minute. What would you ask the Lord? நீங்கள் இயேசுவின் பிரசன்னத்திற்கு வந்து ஒரு நிமிடத்திற்கு அவர் பிரசன்னத்தை உணர்கின்றீர்கள் என்றால் என்ன கேட்பீர்கள்? What would you ask? என்ன கேட்பீங்க இயேசுட்ட? ஆசீர்வதிக்க கேட்பேன். சரி, அது மட்டும்தான் கேட்பேன். ஹalleluya 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 ஹalleluya. நான் இருந்தா நான் இப்படி கேட்பேன், இயேசுவே என் கூடவே ரைட். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. I'll ask the Lord to stay with me forever. இயேசுவே என்றென்றைக்கும் என் கூடவே இரும் என்று நான் கேட்பேன். Why should I ask Jesus to stay with me forever? ஏன் என்றென்றைக்கும் இயேசு என்னோடு இருக்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன்? Because in my life, whatever I go through, Jesus can take complete control of all the problems that I have. ஏனென்றால் என் வாழ்க்கையில் நான் என்னத்தை முகம் கொடுத்தாலும் என் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர் இயேசு. Be it my sickness, நோயாக இருக்கலாம், be it my emotional struggles, என் உணர்வுகளில் இருக்கின்ற பிரச்சனைகளாக be it இருக்கலாம், my problems in relationships, உறவுகளில் இருக்கின்ற பிரச்சனையா இருக்கலாம், be it my struggles related to my work, my study, என் படிப்பு என் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம். everything can be solved by my Jesus. இவை அனைத்தையும் என் இயேசு தீர்த்து வைப்பார். Hallelujah. 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 So if I get to meet Jesus and if I experience the Lord, if I am in the presence of the Lord, this will be the only thing I ask. Lord, stay with me, don't go away from me. ஆகவே நான் இயேசுவின் பிரசன்னத்தில் இருக்கின்ற வாய்ப்பு கிடைத்தால் நான் கேட்கும் ஒரே விஷயம் இதுதான், இயேசுவே என்னோடு இரும், என்னை விட்டு விலகாதேயும். And today we all will pray. This whole day we are here, we will be praying, Jesus, give me the grace to experience your presence. இன்று முழு நாளும் நாங்கள் இந்த தியானத்தில் இயேசுவிடம் கேட்க போன்றோம், இயேசு உமது பிரசன்னத்தை உணரும் கிருபை எனக்கு தாரும். That will stay with me forever. அது என்றென்றும் என்னோடு நிலைக்கட்டும். Hallelujah. Hallelujah. Not just a sickness. நோயின் பொழுது மட்டுமல்ல, We might have come asking for a healing from the Lord. இயேசுவிடம் ஒரு நோய்க்கு குணமாக்குதலை கேட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கலாம். So we are not just focusing just there alone. We are praying, Jesus, stay with me. நாங்கள் அதோடு மட்டும் எங்கள் கவனத்தை செலுத்தாமல் நாங்கள் சொல்ல போறோம், இயேசு என்னோடு இரும். You know, sometimes when certain things are getting into our heart, we cannot think beyond that. சில விஷயங்கள் எங்கள் பிரச்சனைகள் எங்களுக்குள் வரும் பொழுது அதை விட்டு விலகி வெளியே யோசிக்க தெரியாமல் எங்களுக்கு இருக்கிறது. Sometimes you are suffering with a sickness. சிலவேளை ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். Anytime you come to the Lord, you will be praying, Jesus, heal me. எப்போதெல்லாம் நீங்கள் ஆண்டவரிடத்தில் வருவீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த நோய்க்கு குணத்தை தாரும் என்று மட்டும்தான் இயேசுவிடம் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். How many of us say that Jesus, if it is your will, give me the grace to suffer it? எங்களில் எத்தனை பேர் சொல்றோம், இயேசுவே உமது சித்தம் இதுவென்றால் இதை முகம் கொடுக்க இதற்காக பாடுபட வேண்டிய கிருபை எனக்கு தாரும் என்று. Hallelujah. 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 So we will be praying today, Jesus, stay with me and help me and guide me. ஆகவே இன்று நாங்கள் சபிக்க போன்றோம், இயேசு என்னோடு இரும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு துணையா இரும் என்று. Let's close our eyes for a moment. எங்கள் கண்களை மூடிக்கொள்வோம். Preparing to listen to this word. இந்த வசனத்துக்கு செவிசாய்க்க தயாராகுங்கள். We ask the intercession of our blessed mother. தேவதை அன்னையின் பரிந்துரையை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். And we pray, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
அச்சிஷ்ட மரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆம். Hallelujah. 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 A reading from the Holy Gospel according to Saint John, chapter 8, verses 31 to 36. Jesus then said to the Jews who had believed in him, "If you continue in my word, you are truly my disciples, and you will know the truth, and the truth will make you free." They answered him, "We are descendants of Abraham and have never been in bondage to anyone. How is it that you say you will be made free?" Jesus answered them, "Truly, truly I say to you, everyone who commits sin is a slave to sin. The slave does not continue in the house forever. The Son continues forever. So, if the Son makes you free, you will be free indeed." யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 தொடக்கம் 35 வரை. இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, "என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, "உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் மரபினர் ஆயிற்றே" என்றார்கள். அதற்கு இயேசு, "பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு." Hallelujah. 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 Today we are listening to a conversation between Jesus and those Jews who believed in him. இன்று இயேசுவுக்கும் இயேசுவை நம்பிய யூதர்களுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு கலந்துரையாடலை நாங்கள் இங்கு வாசித்தோம். Something that we note among the Jews who believed, their spiritual pride. யூதர்களை நாங்கள் அவதானிக்கின்ற ஒரு விஷயம்தான் அவர்களிடம் இருக்கின்ற ஒரு மமதை, ஆன்மீக வாழ்க்கை தொடர்பான ஒரு அகங்காரம், ஒரு மமதை இருக்கிறது. We are descendants of Abraham. We are from Abraham. We don't have any bondage. நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர், நாங்கள் எதற்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. Hallelujah. 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 So Jesus is saying, if you continue in my word, you are truly my disciples, and you will know the truth, and the truth will make you free. இயேசு சொல்றார், நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீங்கள் உண்மையை அறிந்து கொள்வீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலையை தரும். Now what made them think in such a way, ask that question to Jesus, was the word free. அவர்கள் ஏன் அப்படி ஒரு கேள்வியை இயேசுவிடம் கேட்டார்கள் என்றால், விடுதலை என்ற வசனம் என்ற சொல் காரணமாக. Hallelujah. 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 You know, there is something we need to understand. Unless we know we are in bondage and locked, we don't need to open something. நாங்கள் அடிமைகளாக இருக்கின்றோம் என்று எங்களுக்கு தெரியாவிட்டால் அதிலிருந்து வெளிவர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்காது. Hallelujah. My dad was in hospital in 2021. 2021 எனது தந்தை ஆஸ்பத்திரியில் மருத்துவசாலையில் இருந்தார். He had an angioplasty and he had 2 stents put in his heart. அவருடைய இருதயத்தில் 2 குழாய்கள் பொருத்தப்பட்டன. Hallelujah. Hallelujah. He had 3 blocks, 90% blocks, but they need to put 2 stents, and so now he is living his life slow. அவருக்கு 3 அடைப்புகள் இருந்தது இருதயத்தில். இப்பொழுது ஸ்டென்ட் போட்டு இப்பொழுது அவர் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து வருகிறார். Hallelujah. 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 So when he had the pain, he continued in pain for 4 days. அவருக்கு அந்த வலி வந்த பொழுது அந்த வலியோடு 4 நாட்கள் இருந்தார். You know, when you have some pain, especially in the chest,
The older generation, they think it's a gas trouble. சாதாரணமாக நெஞ்சில் வலி வரும் பொழுது வயது வந்தவர்கள் கேஸ்ட்ரைட்டிஸ், கேஸ் ட்ரபிள், வாயு பிரச்சனை என்று தான் நினைப்பார்கள். Sometimes I call my dad a doctor. சில வேளை என் தந்தையை நான் ஒரு டாக்டர் என்று தான் கூப்பிடுவேன். We are all doctors, aren't we? நாங்கள் எல்லோரும் டாக்டர் மாதிரி இல்லையா? When we have some pain here, it should be some gas trouble and we take a gas tablet. எங்கேயாவது ஒரு வலி வரும் பொழுது அது கேஸ்ட்ரைட்டிஸா தான் இருக்கணும்னு நாங்களே மருந்து எடுத்துக்கொள்கிறோம். I remember my dad had a little shop. என் தந்தைக்கு ஒரு சின்ன கடை இருந்தது. He was trading in spices, so he had a little shop where he had a table and he had notepad. அவர் மளிகை சாமான், சரக்கு தூள் சாமான் விற்று கொண்டிருந்தார். ஆகவே ஒரு சின்ன கடை மேசை அவருக்கு இருந்தது. So after the school every day I go to him. ஆகவே பாடசாலை முடிய எந்த நாளும் நான் அவரிடத்தில் போவேன். It's on the way. So when I go, I'll ask my dad, I call him Appachan, Father, I have headache. நான் எந்த நாளும் போய் அவர்கிட்ட சொல்லுவேன், எனக்கு தலையடி அப்பா என்று. Headache is for a sake of escaping certain things. தலையடி வருது ஏதாவது ஒன்றிருந்து தப்புறதுக்கு தான். Just like a doctor, my dad will take a notepad, he will write Feppanil. That was the medicine that he used to get at that time. Feppanil 4x2. Will take it and ask me to go to the medical store and get the medicine. அவர் வைத்தியரை போல ஒரு புத்தகத்தை எடுத்து எழுதுவார், ஃபெப்பாரின் என்று. அந்த காலத்தில் அந்த மருந்து தான் சொல்லப்பட்டது. 2 என்று சொல்லி அந்த தாளை குளித்து சொல்லுவார், போய் அந்த மருந்தை வாங்கிட்டு வாண்டு. And when he gives it, he will say, take it tonight and tomorrow morning you will be all right. அதை எடுத்து சொல்லுவார், இன்றைக்கு இரவுக்கும் நாளைக்கும் இந்த மருந்தை குடிச்சா சரியாயிரும் என்று. Hallelujah. Hallelujah. So he was a doctor to himself and to my family. ஆகவே அவர் தனக்கு வைத்தியராக மட்டுமில்லாமல் எங்கள் குடும்ப வைத்தியராகவும் இருந்தார். So 4 days he was having that pain and he was keeping that pain and he would tell my mom, there is a pain, that's all. ஆகவே 4 நாட்களாக அந்த வலியை பொறுத்து கொண்டு அவர் இருந்தார். எனது தாய்க்கு ஒரு வலி இருக்கிறது என்று மட்டும்தான் சொன்னார். He was not ready to accept it is something more than a gas trouble, it could be something else. கேஸ்ட்ரைட்டிஸை விட கொஞ்சம் மோசமானதாக எதுவும் இருக்கலாம் என்பதனை அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை. So when it persisted for 4 days and 4th night he could not bear it anymore. 4 நாட்களாக தொடங்க அந்த வலி இருக்க 4வது நாள் இரவு அவரால் அந்த வேதனையை சகிக்க பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. So almost around midnight he woke my mom and he said, I have to go to hospital. இரவு 12 மணிக்கு எனது தாயை எழுப்பி சொன்னார், நான் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும். Immediately my mother called my sister and brother-in-law. They rushed and they rushed him to the hospital. என் சகோதரியும் அவர் கணவரையும் அழைத்துக்க அவர்கள் உடனே அவரை வைத்தியசாலைக்கு எடுத்து சென்றார்கள். In the hospital they detected there are 3 blocks and they said we have to take him to a specialty hospital. வைத்தியசாலையில் தான் கண்டுபிடித்தார்கள் அவர் இதயத்தில் 3 அடைப்புகள் இருக்கிறது. ஆகவே விசேட நிபுணர் ஒருவரிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். They took him to the hospital. வைத்தியசாலைக்கு எடுத்து சென்றார்கள். விசேட வைத்தியசாலைக்கு எடுத்து சென்றார்கள். And they said, okay, we have to do an angioplasty. அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி என்ற சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். So our family is gathering together where to do. So they said there is a heart specialty hospital a little further from there. So they said let us take that there. இருதய சத்திர சிகிச்சை செய்வதற்காக விசேட ஒரு வைத்தியசாலை கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது, அங்கே அவரை எடுத்து செல்வோம் என்று முடிவெடுத்தார்கள். But my father said, I am not going anywhere, it is too much paining, do it today itself. ஆனால் என் தந்தை சொன்னார், என்னால் எங்கேயும் வலிக்கிட்டு வர முடியாது, வலி தாங்க முடியவில்லை, இன்றே இதனை செய்து விடுங்கள். There too he was the doctor. அங்கேயும் அவர்தான் வைத்தியராக இருந்தார். I think because they gave the anesthesia only, he could not talk to them, otherwise he would have given directions to doctors also. அவருக்கு அந்த மயக்க மருந்து கொடுத்தபடியால் தான் அந்த நேரமாவது வாயை மூடிக்கொண்டிருந்தார், இல்லாட்டி சத்திர சிகிச்சை நேரமும் அவர்களுக்கு உபதேசம் கொடுத்து கொண்டிருந்திருப்பார். Hallelujah. 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 So when I look at the whole incident, I was not there, I was in Sydney and I was praying throughout those 2 days, and when I look back into that அந்த 2 நாளும் நான் அவரோடு இருக்கவில்லை, நான் சிட்னியில் இருந்தேன், நான் தொடர்ந்தும் சபித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது மீள திரும்பி அந்த தருணங்களை நான் யோசித்து பார்த்தால், if he could recognize that pain could be something more than a gas trouble, maybe on the first day itself
he could have got a better treatment. அவர் அந்த வலி வந்த முதல் நாளே இது கேஸ்ட்ரைட்டிஸை விட வேறு ஏதோ விஷயம் என்று அடையாளம் கண்டிருந்தால் அதை விட முதலே அவருக்கு மருத்துவம் பார்த்திருக்கலாம். And 3 days he could be free of his pain. 3 நாள் அந்த வலியோடு துடித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Hallelujah. 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 And this is where we need to look at this word, what Jesus says, and you will know the truth and truth will set you free. அதனால் தான் இந்த வசனத்தின் முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். So knowledge is very important to be free. ஆகவே விடுதலை பெறுவதற்கு அறிவு அத்தியாவசியம். And that is why Jesus is saying that when the believers who come and say we have not been slave to anyone, we don't need freedom. அந்த விசுவாசிகள் வந்து சொல்லும் பொழுது நாங்கள் எதற்கும் அடிமையாக இல்லையே, நாங்கள் விடுதலையோடு தான் இருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது, that is where Jesus says it's not just about Abraham. இயேசு சொல்றார் இது ஆபிரகாமை மட்டும் குறிப்பது அல்ல, it's about your slavery to sin. பாவத்திற்கு நீங்கள் அடிமையாக இருப்பதை குறிக்கிறது. Hallelujah. Hallelujah. So Jesus is not just speaking about a freedom that they could understand, but it was a freedom from sin. ஆகவே அவர்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு விடுதலையை பற்றி இயேசு சொல்லவில்லை, பாவத்திலிருந்து பெறுகின்ற விடுதலையை பற்றி சொல்கிறார். That is why Jesus speaks in verse 34, truly, truly I say to you, everyone who commits sin is a slave to sin. அதனால் தான் 34ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக சொல்கிறேன். Hallelujah. Hallelujah. So the first thing we need to understand, am I bound or am I in slavery? ஆகவே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்ன, நான் எதற்கும் அடிமையாக இருக்கின்றேனா? Yesterday when I was preparing for this session, I was looking for how how the bondages work, ties work. நேற்றைய தினம் நான் இந்த உரைக்கு தயாராகி கொண்டிருக்கும் பொழுது கட்டுகள், அடிமைத்தனங்கள், கட்டுகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்று நான் வாசித்து கொண்டிருந்தேன். If I explain better you will understand. நான் அதனை விளக்கினால் உங்களுக்கு விளங்கும். So first I put 2 shoes and I tied the lace together. One shoe to the other lace to the shoe. மாத்தி. அல்ல. These 2 shoes, this lace I tied on to this and just together. ஃபாதர் 2 சப்பாத்தையும் போட்டு அந்த ஷூ லேஸ மாத்தி கட்டினார். அதாவது வலது ஷூ லேஸ இடது காலுக்கும், இடது ஷூ லேஸ வலது காலுக்கும் கட்டினார். So if you tie together, your legs are together, can you move? அவர் மாத்தி ஷூ லேஸ கட்டினால் நடக்கலாமா? Yes. You can move like that. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு போகலாம். But if you want to walk like that, you won't walk. ஆனால் move slowly. பெரிய அடி எடுத்து வைத்து நடக்க முடியாது, சின்ன சின்ன குட்டி குட்டி அடி எடுத்து முன்னுக்கு போகலாம். You can also jump. Hop hop. முயல் குட்டி மாதிரி பாஞ்சும் போகலாம். Hallelujah. Hallelujah. Restricted movement, that is a small tie, a little bondage. எல்லைக்கு மட்டுப்படுத்தப்பட்ட விதத்தில் உங்களுக்கு முன்னோக்கி செல்லலாம். And that bondage you can remove. You can just bend down, you can remove. You can tie, you can remove. அந்த கட்டை நீங்கள் குனிந்து அவிழ்த்து விடலாம். Hallelujah. 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 And next I had a ribbon. I tied the ribbon around my knee. அடுத்ததாக ஒரு ரிப்பன் பட்டியை, ஒரு நாடாவை எடுத்து என் முழங்கால்கள் இரண்டையும் ஒன்றா சேர்த்து கட்டினேன். Can you still move? இப்ப நடக்கலாமா, அசையலாமா? Slowly you can move. You can still hop. மெதுவாக நடக்கலாம், பாஞ்சும் செல்ல, கொஞ்சம் சின்ன பாஞ்சும் செய்யலாம். Hallelujah. If you tie the lace and the ribbon, it's very difficult to move. அந்த ரெண்டு லேசையும் மாத்தி கட்டி முழங்காலையும் ரிப்பன் நாடாவா கட்டினா முன்னால் நடக்க முடியாது. But still you can remove with your hand. If your hand is free, you can remove those ties. ஆனால் உங்கள் கை விடுதலையாக, கை சுதந்திரமாக இருந்தால் நீங்கள் அந்த கட்டுகளை அவிழ்த்து முன்னால் நடந்து செல்லலாம். Something I wanted to try next, which I didn't try, was tying my hands together. அடுத்ததாக நான் செய்ய முயற்சி செய்தது என் கைகளை இவ்வாறு பின்னால வைத்து கட்டுவது.
and then tie the ribbon or the knee and tie the lace. அத கைகளையும் கட்டி முழங்காலையும் கட்டி காலில் இருக்கிற லேசையும் மாத்தி கட்டி விட்டு. Hallelujah. ஹalleluya. Will I be able to move? அப்பொழுது அசைய முடியுமா? Yes, I can move. பாஞ்சி போகலாம். But one thing is, I cannot untie those bonds. ஆனால் இங்க இருக்கிற சிக்கல் என்ன? என்னால் அந்த கட்டுகளை அவிழ்த்து விட முடியாது. I would need someone else to remove those ties. Even I have tied them, I might have tied myself behind, or someone else have tied myself behind. Now I need someone else to remove those. நானே அந்த கட்டுகளை போட்டு கொண்டாலும், நானே என் கைகளை அல்லது வேறொருவர் என் கைகளை கட்டி போட்டாலும், இப்பொழுது வேறு எவராவது வந்து தான் அந்த கட்டுகளை அவிழ்க்க வேண்டும். என்னால் முடியாது. Hallelujah. 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 And this is where we need to understand what kind of bondage that I am in. ஆகவே தான் நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கின்றோம் என்று அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். And I would need, if I am in a stronger bondage, I would need someone else who is strong enough, who would know to untie. I would need him to untie my bonds. ஆகவே தான் ஒரு வலிமை மிக்கவர் வந்து என் கட்டுகளை அவிழ்த்து விட வேண்டிய ஒரு அவசியத்தில் நான் இருக்கின்றேன். Hallelujah. The bondage that Jesus speaks here is sin. இயேசு இங்கே குறிப்பிடுகின்ற அடிமைத்தனம் பாவம். And that sin we cannot untie. அந்த பாவம் என்னும் கட்டை எங்களால் அவிழ்த்து விட முடியாது. Hallelujah. Hallelujah. Jesus is saying, unless the Son makes you free, you are not free. இயேசு சொல்கின்றார், மானிட மகன் உங்களுக்கு விடுதலை தராவிட்டால் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. So you need to know you are bound, and you need also to know who can deliver you from that bondage. ஆகவே நீங்கள் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கின்றீர்கள் என்று முதல் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து யார் உங்களை விடுதலையாக்க கூடியவர் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். And who can deliver us? And that is only God, Jesus. எங்களை விடுதலை செய்யக்கூடியவர் யார்? இயேசு ஆண்டவர். Hallelujah. 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 From the Old Testament to the New Testament, we would see one thing: God is the deliverer. God is the one who frees you from all your slavery. பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாட்டில் நாங்கள் தொடர்ந்தும் காணக்கூடிய ஒரு விஷயம்தான், எங்களுக்கு விடுதலை தரக்கூடியவர், அடிமைத்தனத்தில் எங்களை விடுவிக்க கூடியவர் இறைவன் ஒருவரே. You know, the life of people of Israel, their bondage and slavery in Egypt. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டில் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தார்கள். And they, after they received their kingdom, they still had so much of bondage or so much of exiles. அவர்களுக்கென்று ஒரு நாடு கிடைத்த பின்பாடும் கூட வெவ்வேறு நிலைகளில் நாடு கடத்தப்பட்டவர்களாக வசித்து வந்தார்கள். Hallelujah. Hallelujah. Who delivered them from all this bondage? இந்த எல்லா அடிமைத்தனங்களிலிருந்து அவர்களை யார் விடுவித்தார்? God himself. ஆண்டவர் தாமே. Hallelujah. 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 So they called God Jehovah Nissi. ஆகவே தான் அவர்கள் இறைவனை ஜெகோவா நிஸ்ஸி என்று அழைத்தார்கள். God my victory. ஆண்டவர் என் வெற்றி. In all my bondage, he delivers me and he is my victory. என் எல்லா அடிமைத்தனங்களிலும் அவரே எனக்கு வெற்றியுமாக விடுதலை அளிப்பவராக இருக்கிறார். Hallelujah. 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 So it is for us to know that we are in bondage of sin and to know to approach Jesus for our deliverance. ஆகவே நாங்கள் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கின்றோம் என்பதனை அறிந்து அதிலிருந்து விடுதலை பெற இயேசுவை அணுகுவது எங்கள் கையில் இருக்கிறது. And he is our complete deliverer. He is not just delivering one area,
He is delivering us from all our bondage. அவர் ஒரு பகுதியை மட்டுமல்ல முழுவதிலுமாக எங்களை விடுதலை செய்கிறார். Hallelujah. Hallelujah. You know, in the medical science today, we have all compartmentalized treatments. மருத்துவ விஞ்ஞானத்தில் பார்த்தீர்கள் என்றால் பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்ட மருத்துவங்கள் இருக்கிறது. Hallelujah. 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 So once I had a fall from a bike. ஒரு முறை நான் பைக்கில் இருந்து கீழே விழுந்தேன். First year of my priesthood, I was riding in Tamil Nadu on a bike. தமிழ்நாட்டில் நான் முதல் வருடம் குருவானவராக இருக்கும் பொழுது பைக்கில் நான் சென்று கொண்டிருந்தேன். So when I was riding, I saw a truck coming close to me. நான் பைக்கில் சென்று இருக்கும் பொழுது ஒரு ட்ரக் ஒரு லாரி பக்கத்தால் வந்து கொண்டிருந்தது. It was not the truck coming to me, I was going to the truck. ட்ரக் என்னை நோக்கி வரவில்லை, நான் ட்ரக்கை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். I was just sleeping a little bit. Oh no, நான் கொஞ்சம் நித்திரை தூக்கம் வந்து விட்டது. And I was riding nicely in my dream. கனவில் பைக்கை ஓட்டி கொண்டிருந்தேன். I saw the truck coming. I stopped the bike, but did not stop. It hit. Kind of, what is it called? It skidded. It skidded. And it went, and I almost hit a milestone. Almost. ட்ரக் வருவதை திடீரென்று கண்ட பொழுது நான் பிரேக் அடித்தேன், ஆனால் பைக் நிற்கவில்லை. அது சரிந்து வழிக்கு கொண்டு போய் அவ்விடத்தில் இருந்த ஒரு அந்த மைல்ஸ்டோன் என்ற அந்த கல் இருக்குது, ரோட் வழியை வச்சிருப்பாங்க, அதை இடிக்க போன நான் இடிப்படவில்லை. I had a memorial of that accident, one of my watches. அந்த விபத்தை ஞாபகப்படுத்த விதமாக எனது ஒரு கை கடிகாரம் இருக்கிறது. My auntie gifted that watch. Because of that watch, you know, you all have a little bone here, a little round bone here. Huh? எங்கள் எல்லோருக்கும் இந்த மணிக்கட்டு எலும்பு இருக்கிறது. If I didn't have my watch on me, that would have been totally broken. அந்த கை கடிகாரம் அன்று இல்லாவிட்டால் அந்த மணிக்கட்டு இந்த எலும்பு அன்று முறிந்து போயிருக்கும். I was sliding like that nicely. So the watch took all of it. It scraped a lot, but I kept it for 2 years and I lost it. But that was an accident I had. I was going for a mass. நான் ஒரு திருப்பலிக்கு செல்லும் பொழுதுதான் இந்த விபத்து நடந்தது. And I celebrated mass with all the bruised hands and feet. நான் அந்த கைகால் சீறுபட்டதோடு தான் போய் திருப்பலியை அன்று ஒப்பு கொடுத்தேன். Hallelujah. Hallelujah. So after the accident, I came back riding the same bike. திருப்பலி அந்த விபத்து முடிய அதே பைக்கில் தான் நான் மீண்டும் ஓட்டிக்கொண்டு வந்தேன். So when I came home, immediately the assistant parish priest, one of my colleagues, and the parish priest took me to the hospital. நான் வீட்டுக்கு வந்த உடனே அங்கிருந்த உப பங்கு குருத்தாந்தையும் எனது நண்பர் ஒருவர் என்னை எடுத்து மருத்துவசாலைக்கு எடுத்து சென்றார்கள். One of the best hospitals where there is everyone. அங்கே இருக்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு மருத்துவசாலை. And one of the professors in that hospital was a parishioner. அங்கே இருக்கின்ற விரிவுரையால் அங்கே இருக்கிற ஒரு பெரிய டாக்டர் வந்து எங்களுடைய பங்கில் இருக்கின்ற ஒருவராக இருந்தார். So he took me to the hospital. அவர் என்னை வைத்தியசாலைக்கு எடுத்து சென்றார். So my thing was, you know, it's embarrassing to tell you that a young priest fell from the bike. He doesn't know how to ride it. ஒரு இளம் ஃபாதர் ஒருவர் பைக்கில் இருந்து விழுந்தார்னு சொல்ல கொஞ்சம் அவமானம் தான், என்றால் பைக் ஓட்ட கூட தெரியாதான்னு யோசிப்பார்கள். So I thought no one should know. Anyway, this professor knew, no one else should know. ஆகவே இந்த ப்ரொஃபஸரை தவிர வேறொருவருக்கும் இது தெரியக்கூடாதென்று நான் யோசித்தேன். So what I thought was he will take me and he will treat me for everything because he is a professor. அவர் ஒரு ப்ரொஃபஸர்ன்றபடியார் அவரே என்னை எடுத்து எல்லா மருந்தும் அவரே செய்வார் என்று யோசித்தேன். No, what he did, he took me to his a consulting room and he told me I am an ENT specialist. அவர் தன் ரூமுக்கு எடுத்து போய் அவர் சொன்னார், நான் ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் என்றால் காது மூக்கு நாக்கு சம்பந்தப்பட்ட மருந்து பார்க்கும் வைத்தியர் நான். He asked me, can you hear properly? அவர் என்னை பார்த்து கேட்டார், காது நல்லா கேக்குதான்னு கேட்டார். You know, the next thing what he did was he took me to all the other doctors and everyone came to know that I had a fall from the hospital.
அதுக்கு பிற்பாடு வைத்தியசாலைக்கிற எல்லா வைத்தியரிடம் எடுத்து சென்று எல்லோருக்கும் தெரிய வந்துட்டு நான் பைக்ல இருந்து விழுந்துட்டேன். Hallelujah. Hallelujah. I was thinking only this doctor will know, but everyone in that hospital knew, including those who were students there. ஒரு வைத்தியருக்கு தான் தெரியும் என்று நான் நினைத்தேன். பார்க்க போனா வைத்தியசாலையில் இருக்கிற எல்லா வைத்தியருக்கும் தெரிஞ்சு அங்க இருக்கின்ற வைத்திய மாணவர்களுக்கு கூட இந்த கதை தெரிஞ்சிட்டு. Hallelujah. Hallelujah. So everyone is specialized. One area of your body, the other area of your body, not a complete healer. ஆகவே வைத்தியர்களை எடுத்துக்கொள்ளால் உங்களுடைய உடல் பாகங்களில் ஒவ்வொரு பாகத்திலும் விசேடத்துவ நிபுணர்களாகத்தான் இருப்பார்கள். முழு உடலுக்கும் விசேடத்துவ நிபுணர்கள் இல்லை. If you have something with your knees, your bone, you have to go one doctor. உங்கள் எலும்பில் அல்லது முட்டுக்காலில் ஒரு வலி வேதனை இருந்தால் நீங்கள் ஒரு வித விசேடத்துவ நிபுணரிடம் செல்ல வேண்டும். The Bible says Jesus is a complete deliverer. ஆனால் இறைவார்த்தை சொல்கிறது இயேசு எங்களை முற்றிலும் விடுதலை செய்வார். The bondage in your body, in your emotions or mind and in your soul, Jesus will take care of everything. உங்கள் உடலில், உங்கள் மனதில், உங்கள் ஆன்மாவில் இருக்கின்ற எல்லா அடிமைத்தனங்களையும் இயேசுவே விடுதலை தருவார். Hallelujah. Hallelujah. Because he is the deliverer. அவர் தாமே விடுதலை தருபவர். Hallelujah. 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 Today we shall read and reflect on one chapter from Psalms. திருப்பாடல்களிலிருந்து ஒரு திருப்பாடலை நாங்கள் தியானிக்க போகின்றோம். So Psalms 107, I'm going to read certain word of God. It is identically same, but we will reflect later on that. ஒவ்வொரு வசனங்களாக நான் எடுத்து தியானிப்பேன். அதன் பிற்பாடு நாங்கள் அதன் விளக்கத்தை பார்ப்போம். Verse 6 and 7, then they cried to the Lord in their trouble, and he delivered them from their distress. He led them by a straight way till they reached a city to dwell in. திருப்பாடல்கள் 107 6-7 வசனங்கள். தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார், நேரிய பாதையில் அவர்களை வழி நடத்தினார். Verse 13 and 14, then they cried to the Lord in their trouble, and he delivered them from their distress. He brought them out of darkness and gloom and broke their bonds asunder. 13-14 அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர் அவர்களை துன்பங்களில் இருந்து விடுவித்தார், காரிருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்த அவர்களை அவர் வெளிக்கொணர்ந்தார். Hallelujah. 19 and 20, then they cried to the Lord in their trouble, and he delivered them from their distress. He sent forth his word and healed them and delivered them from destruction. 19-20 அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர் அவர்களை துன்பங்களில் நின்று விடுவித்தார், தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். Verse 28, then they cried to the Lord in their trouble, and he delivered them from their distress. He made the storm be still, and the waves of the sea were hushed. தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர் அவர்களை விடுவித்தார், புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார், கடல் அலைகளை ஓய்ந்து விட்டன. Hallelujah. Hallelujah. 4 times we read about, then they cried to the Lord in their distress, and he saved, delivered them from their distress. நீங்கள் கவனித்தீர்கள், 4 முறை நாங்கள் இப்படி வாசித்தோம். தாம் நெருக்கடியில் அவர் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர் அவர்களை விடுவித்தார். So that is the first part of every word that we read. Then they cried to the Lord in their trouble, and he delivered from their distress. ஆகவே நாங்கள் வாசித்த பாகங்களில் முதல் வசனம் அதுதான். அவர்கள் துன்பத்தில் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார், ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்தார். But the second part of it, why the Lord delivered from their distress, why they cried to the Lord.
இரண்டாவது பகுதி சொல்கிறது அவர்கள் ஏன் ஆண்டவரிடம் குரல் எழுப்பினர் என்று. First of all, this is a thanksgiving psalm. இது நன்றி பாடல் ஒன்று, நன்றி Because சங்கீதம் ஒன்று. they are going to thank the Lord for all the blessings that the Lord is showering upon them. ஆண்டவர் அவர்கள் மீது பொழிந்திருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லி பாடும் பாடல் இது. Speaking about 4 areas where they cried to the Lord and the Lord delivered. அவர்கள் ஆண்டவரிடம் செபித்து ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்த 4 பகுதிகளை பற்றி இவர்கள் பாடுகிறார்கள். The first one, we read verse 7, He led them by a straight way till they reached a city to dwell in. 7வது வசனத்தில் நாங்கள் வாசித்த முதலாவது விடயம், நேரிய பாதையில் அவர்களை வழி நடத்தினார், குடியிருக்கும் நகரை அவர்கள் அடைய செய்தார். Hallelujah. Hallelujah. You can easily look back into the people of Israel moving from Egypt to the promised land. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு சென்ற அந்த பயணத்தை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. When they were walking, they lost their way. அவர்கள் செல்லும் வழியில் தங்கள் வழியை தவற விட்டார்கள். They did not know how to walk to the promised land. வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு எப்படி செல்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. And whenever they walked, they were in distress, they were in trouble. ஆகவே அவர்கள் எப்பொழுது பயணத்தில் சென்ற பொழுதும் அவர்களுக்கு இன்னல்களும் துன்பங்களும் வந்து கொண்டே இருந்தன. And they called unto the Lord, and the Lord guided them, delivered them from their trouble. ஆகவே அவர்கள் ஆண்டவரிடம் கூக்குரலிட்ட பொழுது ஆண்டவர் அவர்களை வழி நடத்தி அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். The Lord led them to a city to dwell in. அவர்கள் குடியிருக்கின்ற ஒரு இடத்திற்கு, ஒரு தேசத்திற்கு ஆண்டவர் அவர்களை அழைத்து சென்றார். This is about the Lord fulfilling his promise to his people. ஆண்டவர் தம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை பூர்த்தி செய்கின்றதாக இது இருக்கிறது. Hallelujah. 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 The Lord leads each one of us. ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறார். And where is he leading to? Leading to the promise that he has given us. அவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற வாக்குறுதியை நோக்கி அவர் எங்களை எடுத்து செல்கிறார். So if we all believe in the promise of the Lord, what we need to do is just call upon him. He will deliver us from all our trouble, and he will lead us to the promise. ஆகவே எங்களுக்கு ஆண்டவருடைய விடுதலை அவசியம் என்றால் நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடும் பொழுது அவர் தாமே எங்களை வழி நடத்தி எங்களுக்கு விடுதலையை தருவார். Hallelujah. 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 When I look back into my formation, 12 years I was in the seminary on the way to become a priest. ஒரு குருவானவர் ஆவதற்கு 12 வருடங்கள் நான் குருமடத்தில் இருந்தேன் என்னையே தயார்படுத்திக் கொள்வதற்கு. From 2000 to 2012. 2000ஆம் ஆண்டிலிருந்து 2012ஆம் ஆண்டு வரை. In all these 12 years there was not a year without any trouble. இந்த 12 வருடங்களும் ஒரு பிரச்சனையும் இல்லாத வருடங்கள் என்று சொல்ல முடியாது. So all these years, something that in the first years I didn't know it, but maybe after 4 or 5 years, this is something that was, that was deep rooted in my heart. முதல் வருடங்கள் எனக்கு இது விளங்கவில்லை, ஆனால் 5ஆம் வருடத்துக்கு அப்புறம் எனக்கு விளங்கியது, என் மனதில் ஆழமாக பதிந்த ஒரு விஷயம் இது. Whenever there was a trouble that I landed in my formation, எனது அந்த தயார்படுத்தும் காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள் நான் அகப்பட்டால், all what I needed was to go and sit in the presence of the Lord and cry out to him. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து அவரிடம் கூக்குரலிடுவது மட்டும்தான் நான் செய்ய வேண்டியதா இருந்தது. Ask him and he will guide you. அவரிடம் கேட்கும் பொழுது அவர் என்னை வழி நடத்தினார். I think I have told you before also. நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லி இருக்கின்றேன். When you have some problem in your family, maybe in your marriage, உங்கள் குடும்பத்தில் உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால், so when you are going through a trouble, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் முகம் கொடுத்திருந்தால், immediately what do you think? நீங்கள் என்ன யோசிப்பீர்கள்? Let me go and meet Father Joby. நான் நேரா போய் ஃபாதர் ஜோபியை சந்திக்கணும். We get a lot of people coming here asking Father Joby, could you advise me? நிறைய பேர் இங்கே வந்து ஃபாதர் ஜோபி எனக்கு அறிவுரை செய்வீர்கள் என்று வருவார்கள். First of all, when you have issues in the marriage, we do not know how to deal with it.
உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் பொழுது அதை எவ்வாறு தீர்க்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. Even my sister calls me at times and asks me, what advice do you give me when they have some issues? என் சகோதரி கூட அவருடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேட்பார் அறிவுரைக்காக. Excuse me, don't think since I am a priest there is no problem in my family. நான் ஒரு குருவானவர் என்றபடியால் என் குடும்பங்களில் பிரச்சனை இல்லை என்று யோசிக்க வேண்டாம். Hallelujah. 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 So I am thinking, why do you rush to the priest here rather than rushing to the Lord? நான் என்ன யோசிக்கின்றேன் என்றால், ஏன் நீங்கள் குருவானவரிடத்தில் ஓடி செல்கிறீர்கள், ஆண்டவரிடத்தில் ஓடி செல்லாமல்? And that is why if someone is asking us, Father, can we come and meet you? First thing I will say, go and attend a retreat, one day retreat, then you come. ஆகவே அதுதான் யாராவது என்னுடன் பேச வேண்டும், கதைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் முதலில் சொல்ற விஷயம், முதலில் போய் ஒரு ஞானோடுக்க தியானத்தில் பங்கு பெறுங்கள், அதன் பிற்பாடு வந்து என்னோடு கதையுங்கள். Because the Lord is the deliverer, the Lord is the answer. ஏனென்றால் ஆண்டவர் தாமே விடுதலை தருபவர், அவர் தாமே எங்களுக்கு பதில் தருபவர். You ask him and he will give you the answer. நீங்கள் அவரிடத்தில் கேட்டால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு பதில் தருவார். Hallelujah. Sometimes the Lord uses us as a medium and instrument to bring answers to you. சிலவேளை ஆண்டவர் குருவானவர்களை உபயோகிப்பார் உங்களுக்கு பதிலை தருகின்ற ஒரு வழியாக. But only after you make your prayers and you make your confession. ஆனால் நீங்கள் முதலில் உங்கள் செபங்களையும் பாவ சங்கீதனையும் செய்த பிற்பாடு தான் எங்களால் வழி நடத்த முடியும். Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. So the first thing, Jesus delivers us from our lost way. ஆகவே முதலாக இயேசு வழி தவறியவங்களை சரியான வழிக்கு எடுத்து வருவார். I would say when we were doing some crib in Sydney, we were doing a crib in Sydney. Crib as in Christmas crib. Christmas crib, yeah. நத்தார் பண்டிகைக்கு அந்த மாட்டு தொட்டிலை நாங்கள் ஒரு முறை உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது, Hallelujah. Hallelujah. When we were doing that, we made a nice platform and we were making a route, a road for the Raja. The kings, yeah, the kings to come to the crib. உங்களுக்கு தெரியும், நத்தார் காலத்தில் அந்த செய்கின்ற மாட்டு தொழுவம் இயேசுவின் பாலகன் இருக்கின்ற அந்த குடிலை செய்யும் பொழுது குடிலில் ஒரு பாதையை அமைத்து வைத்தார்கள், அரசர்கள் வருகின்ற பாதை என்று. So we made green and the way red. நாங்கள் பக்கத்தில் இருக்கும் பிரதேசத்தை பச்சையாகவும் வருகின்ற அந்த பாதையை சிவப்பு நிறமாகவும் உருவாக்கினோம். And at the time of putting the statues, there were some kids. We asked them, you can put the statues. அந்த அரசர்களுடைய அந்த சிலைகளை, சின்ன உருவங்களை வைக்கும் பொழுது நாங்கள் சிறுவர்களுக்கு சொன்னோம், அந்த உருவங்களை வையுங்கள் என்று. So these kids came, took the statue and put the statues, all the statues outside the road. இந்த சிறுவர்கள் வந்து ராஜாமார்களின் சிலைகளை, அந்த உருவங்களை எடுத்து அந்த செய்த தெருவில் பாதையில் இல்லாமல் பாதைக்கு வெளியே தான் வைத்தார்கள். So the main architect came after the kids have put the statues. அவை சிறுவர்கள் அந்த உருவங்களை வைத்ததன் பிற்பாடு தான் அந்த குடிலை உருவாக்கிய பிரதானமான நபர் வந்தார். The main architect came and looked at the statues and everything. அவர் வந்து அந்த சிலைகளை வைத்திருக்கின்ற விதத்தை பார்த்தார். And what he did was, he took the statues of the king with the head, carried it and moved it, put it to the place. அவர் அந்த அரசனுடைய சிலை உருவத்தை எடுத்து சரியாக பாதையில் எடுத்து வைத்தார். And all the three kings he took and put it on the way, put it on the way, put it on the way. அந்த பாதைக்கு வெளியே இருந்த மூன்று அரசர்களுடைய உருவங்களையும் எடுத்து அவர் அந்த பாதையில் அழகாக வரிசையாக வைத்தார். Hallelujah. Hallelujah. When we cry to the Lord in our troubles, this is what happens to us. The Lord will come, take us from a lost way, bring us back to the way. ஆகவே நாங்கள் ஆண்டவரிடத்தில் கூக்குரலிடும் பொழுது ஆண்டவரும் எங்களுக்கு இதனைத்தான் செய்கின்றார். வழி தவறி பாதையிலிருந்து விலகி இருக்கின்ற எங்களை எடுத்து பாதையில் மீண்டும் போட்டு விடுகின்றார். Hallelujah. Hallelujah. Gospel according to Saint Luke chapter 15, we have this parable of the lost sheep.
லூகாஸ் 15ஆம் அதிகாரத்தில் நாங்கள் காணாமல் போன ஆட்டுக்குட்டியின் உவமையை பார்க்கின்றோம். You know, the Lord comes back in search of it to deliver from every distress that the sheep was. அந்த ஆடு இருக்கின்ற எல்லா இன்னல்களிலும் இருந்து அதனை காப்பாற்ற ஆண்டவர் மீண்டும் அந்த ஆடை தேடி வருகிறார். Hallelujah. Hallelujah. One word that is used there is wilderness. One word that is அங்கே உபயோகிக்கப்படுகின்ற ஒரு வசனம் தான் wilderness, வனாந்திரம். Hallelujah. Hallelujah. He is leaving the 99 in the wilderness, and through the wilderness he looks for the sheep that is lost. அவர் அந்த 99 ஆடுகளையும் விட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி செல்கிறார். Hallelujah. You know, the beauty of that wilderness is a place where there is no way. பாலை நிலம், வனாந்திரம் என்றால் பாதைகள் ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்தை குறிக்கிறது. But when the shepherd is there, he is the way. ஆனால் ஆயன் இருக்கும் பொழுது அந்த ஆயன் தான் வழி. So this is what happens when we call upon the Lord in distress. He comes as the way to us and delivers us from wilderness and makes a way for us. ஆகவே நாங்கள் ஆண்டவரிடத்தில் குரல் எழுப்பும் பொழுது அவர் பாலைவனத்தில் வந்து அவர் தாமே ஒரு பாதையை உருவாக்கி எங்களை அழைத்து செல்வார். Hallelujah. So the first thing when the psalmist is thanking the Lord, the first thing about the lost way, he is bringing back you to the way. ஆகவே திருப்பாடல் ஆசிரியர், சங்கீத ஆசிரியர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ற முதலாவது விஷயம் வழி தவறி போன எங்களை மீண்டும் சரியான பாதையில் எடுத்து சென்றதற்காக. Now the second thing we read verse 14, he brought them out of darkness and gloom and broke their bonds. காரிருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்த அவர்களை வெளிக்கொண்டு வந்தார். Hallelujah. Hallelujah. Which means the Lord takes away their darkness. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் அவர்களுடைய அந்தகாரத்தை அகற்றி விடுகிறார். And what it means is all kinds of hopelessness. அதன் அர்த்தம் என்ன? எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கின்ற எல்லா நிலையிலும் and all that was distressing them or keeping them bound, அவர்களை ஒரு கட்டுக்குள் முடக்கி போட்டிருந்த எல்லா விஷயங்களிலிருந்து the Lord is taking them away and bringing his light into that darkness. அவர்களை விடுதலை செய்து ஆண்டவர் தனது ஒளியை அவர்கள் மீது பிரகாசிக்க செய்கிறார். We would read the same word of God quoted in Matthew chapter 4 verses 16. மத்தேயு 4:16 நாங்கள் இதே வசனத்தை மீண்டும் வாசிக்கின்றோம். The people who sat in darkness and have seen a great light, and for those who sat in the region of shadow of death, light has dawned. 16 Yeah, 4:16 Matthew. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்தெழுந்துள்ளது. Hallelujah. You know, when we look at our life, when we look to the future, it can be anxious. We can become uncertain. We do not know what the future holds for us. எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அது ஒரு மப்பும் மந்தாரமாக என்ன எங்களுக்கு என்று இருக்கிறதோ என்று தெரியாமல் ஒரு பதட்ட நிலையில் நாங்கள் எதிர்காலத்தை நோக்கலாம். And we do not know what it's going to be like, our life, how it's going to be. எங்களுடைய வாழ்க்கை நீ எப்படி இருக்கும் என்று தெரியாத ஒரு நிலையில் நாங்கள் இருக்கலாம். That can bring fear. எங்களுக்கு ஒரு பயத்தை கொண்டு வரலாம். Surrender your future to the Lord and call upon him. He will deliver you from all your fear. உங்கள் எதிர்காலத்தை ஆண்டவருக்கு கையளித்து அவரை அழையுங்கள், அவர் உங்களை பயங்கள் இருந்து விடுதலை செய்வார். Hallelujah. Because he is the deliverer from all your anxiety and fear. உங்கள் எல்லா அச்சங்களிலிருந்தும் பதட்டங்களிலிருந்தும் உங்களை விடுதலை செய்பவர் ஆண்டவரே. And also the word, we read verse 10, chapter 107, Psalms. Some sat in darkness and in gloom,
prisoners in affliction and in irons, for they had rebelled against the word of God. He turned their distress into joy. They called upon him, he delivered them from darkness and gloom. சங்கீதம் 107 வசனம், சிலர் காரிலும் சாவின் நிழலிலும் கிடந்தனர், விலங்கிடப்பட்டு துன்பத்தில் உழன்றனர், அவர்களை ஆண்டவர் விடுதலை செய்தார். Hallelujah. Hallelujah. So all our darkness, all our fear about death, let us offer unto the Lord, because he is the deliverer. ஆகவே எங்களுக்குள் இருக்கின்ற எல்லா அந்தகாரத்தையும் பயத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எங்களை விடுதலை செய்பவர். Now we read in Psalm 107 verses 20, he sent forth his word and healed them and delivered them from destruction. 20 வசனம், தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவினின்று அவர்களை விடுதலை செய்தார். Something so important in this word of God is Jesus is the deliverer of all our physical bondages. எங்கள் உடல் ரீதியான கட்டுகளிலிருந்து எங்களை விடுதலை செய்பவர் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. When we are doing the morning adoration here, on a daily morning adoration, ஒவ்வொரு நாளும் காலையில் நாங்கள் நற்கருணை ஆராதனை செய்யும் பொழுது, every day 6:30 in the morning there is a YouTube live program from Divine Retreat Center. That is morning adoration and holy mass, but it's in English. ஒவ்வொரு நாளும் அதிகாலை 6:30 மணிக்கு நற்கருணை ஆராதனையுடன் திருப்பலி இருக்கிறது, ஆங்கில மொழியில். யூடியூப் வழியாக உங்களுக்கு இதனை காண முடியும். And we have a lot of testimonies coming in. எங்களுக்கு நிறைய சாட்சிகள் வருவதுண்டு. And in those testimonies we would see years after they had been affected with a sickness, the Lord is healing. அந்த சாட்சிகளில் அதிகமாக சொல்லப்படுவது என்ன, பல வருடங்களாக நோயில் பிடியில் இருந்தவர்களை ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார். Few days ago we had a healing miracle. We read 40 years back pain for 40 years. After 40 years the Lord healed. சில நாட்களுக்கு முன்னாக நாங்கள் வாசித்த ஒரு சாட்சி தான், 40 வருடங்களாக இடுப்பு வலி முதுகு வலியில் இருந்த ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணமாக்கினார். Hallelujah. Hallelujah. And also many people after 10 years they have gone for confession. பலர் 10 வருடங்களுக்கு பின்னதாக பாவ சங்கீதனத்துக்கு சென்றிருந்தார்கள். So the Lord is the deliverer. That bondage, be it for a long time, be it a short time, but it is the Lord who delivers. ஆகவே அந்த கட்டு, அந்த அடிமைத்தனம் கொஞ்ச காலமாக இருந்ததா இருந்தாலும் பல வருடங்களாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வார். So the word of God says, surrender your physical sickness. He is the deliverer and he will heal you. உங்கள் உடல் நோய்களை ஆண்டவரிடம் சரணடையுங்கள், அவர் உங்களை விடுதலை செய்து குணமாக்குவார். This verse 19 and 20 you can repeat and pray in your sicknesses. ஆகவே நோயின் பொழுது இந்த சங்கீதம் 107 19 20 வசனங்களை நீங்கள் மீண்டும் சொல்லி செபிக்கலாம். Then they cried to the Lord in their distress and he delivered them from their distress. He sent forth his word and healed them and delivered them from their destruction. அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர் அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்தார், தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். Hallelujah. Hallelujah. So now we read 3 parts of the deliverance. ஆகவே விடுதலையின் 3 பகுதிகளை நாங்கள் கவனித்தோம். So let me summarize those 3 into 3 aspects of our life. ஆகவே எங்கள் வாழ்க்கையின் 3 பகுதிகளுக்காக நான் அதனை குறிப்பாக சொல்கிறேன். First one, the Lord said he delivered them from their sickness. It's about physical deliverance. ஆகவே முதலாவதாக நோய்களிலிருந்து, உடல் ரீதியான நோய்களிலிருந்து அவர்களை விடுதலை செய்தார். Physical deliverance, that is in our body. எங்கள் உடலில் இருக்கின்ற கட்டுகள், நோய்களிலிருந்து. Second thing, Jesus healed them from all their emotional and mental struggles. இரண்டாவதாக இயேசு அவர்களுடைய உள்ள ரீதியாக, மன ரீதியாக இருக்கின்ற கட்டுகளில், அடிமைத்தனங்களிலிருந்து அவர்களை விடுதலை செய்தார். All fear, anxiety, all kinds of uncertainty, the Lord delivered them.
பயம், பதட்டம், எதிர்பார்ப்பில்லாத நிலைமை போன்றவற்றிலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்தார். Now the third one is that spiritual bondage. மூன்றாவது தான் ஆன்மீக கட்டுகள். The lost way. You have lost the way from the Lord. You may be in the bondage of sin. The Lord delivers you. நீங்கள் ஆண்டவரிடமிருந்து வழி தவறி இருந்திருப்பீர்கள். இந்த வழி தவறிய நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை செய்கிறார். Physical, emotional and spiritual. உடல், உள்ள, ஆன்மீக ரீதியான விடுதலை. Hallelujah. Surrender yourself completely, the Lord will deliver. முழுமையாக ஆண்டவரிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள், ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வார். Now there is one more deliverance that the word of God speaks. ஆண்டவர் பேசுகின்ற இன்னொரு விடுதலை இருக்கிறது. 28 and 29, Psalm 107, 28 and 29. Then they cried to the Lord in their trouble, and he delivered them from their distress. Listen carefully. He made the storm be still, and the waves of the sea were hushed. 28 29 வசனங்கள். தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர்கள் துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவித்தார். புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார், கடல் அலைகள் ஓய்ந்து விட்டன. Every power that is outside you but influencing you. உங்களுக்கு வெளியே இருக்கின்ற எந்த அதிகாரம் வல்லமையாக இருந்தாலும், உங்களால் கட்டுப்படுத்த முடியாத வல்லமையாக இருந்தாலும், Let's call it afflictions. துன்பங்கள் என்று சொல்லலாம். Hallelujah. 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 You know, in the gospel we read evil demon attacks on the people from whom Jesus delivered people. ஆகவே நாங்கள் ஒரே வார்த்தையில் பார்க்கின்றோம், அந்தகார சக்திகளில், அசுத்தாவின் சக்திகளில் பிடியில் இருந்தவர்களை இயேசு விடுதலை செய்தார். You know, something that takes complete control of the body, mind and soul. உங்கள் முழு உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் ஆக்கிரமித்துக் கொள்கின்ற இப்படிப்பட்ட சக்திகள். You surrender that to the Lord will deliver. நீங்கள் அதனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வார். The Lord will take that away from you. ஆண்டவர் அதனை உங்களிலிருந்து முற்றிலும் வெளியே எடுத்து விடுவார். Hallelujah. 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 When we read the gospel according to Saint Luke chapter 4 verses 16 onwards. லூகாஸ் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, It is also from Isaiah chapter 61 verses 1 to 3. இசையாஸ் 61 வசனங்கள் 1 3 வரையும் There Jesus speaks about the Holy Spirit is upon him. இயேசு சொல்றார், ஆண்டவருடைய ஆவி என் மீது இருக்கிறது. He has been sent to heal everyone. நோயாளிகளை குணமாக்க நான் One அனுப்பப்பட்டிருக்கிறேன். thing he tells, he has sent me to proclaim release to the captives. Verse 18. He has sent me to proclaim release to the captives. 4:18. 4:18. You can read the whole thing. 4:18. The Spirit of the Lord is. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்க விடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். Hallelujah. The Lord is sent. Jesus is sent into your own life. He is coming to your life to deliver you from all your captivity. ஆண்டவர் சொல்றார், உங்கள் எல்லா சகல விதமான அடிமைத்தனங்களிலிருந்தும் உங்களை விடுதலை செய்ய இயேசு அனுப்பப்பட்டுள்ளார் என்று. Hallelujah. 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 The Acts of the Apostles chapter 16 we read the apostles delivered from prison. அப்போஸ்தலர்கள் பணிகள் 16ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம், அப்போஸ்தலர்கள் சிறை கைதிகளாக இருந்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். So everything that is afflicting you from outside, the Lord delivers.
வெளியே எந்த சக்தி உங்களை ஆக்கிரமித்து துன்பம் தந்து கொண்டிருக்கிறதோ அவை அனைத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வார். So hallelujah. Hallelujah. And for this deliverance, all what we need is to cry out to Him. ஆகவே இந்த விடுதலை பெற நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுவது. Hallelujah. Hallelujah. So all what I wanted to tell you was this: we have bondage, we need to know it. எங்கள் எல்லோருக்கும் ஒரு அடிமைத்தனம் இருக்கிறது, அது என்னவென்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Jesus said it is sin. இயேசு சொல்கிறார் அது பாவம் என்று. It could be physical, it could be emotional, it could be spiritual, it could be something from outside. அது எங்கள் உடல் ரீதியாக இருக்கலாம், உள ரீதியாக இருக்கலாம், வெளியே இருந்து வருகின்ற ஒரு சக்தியா இருக்கலாம், ஆன்மீக அடிமைத்தனமாக இருக்கலாம். We would know what bondage we have only when we sit in the presence of the Lord. ஆகவே அது என்ன அடிமைத்தனம் என்று அறிந்து கொள்வதற்கே நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் முதல் இருக்க வேண்டும். And when we know our bondage, all what we need is to cry out to Him. அந்த அடிமைத்தனம் என்னவென்று அறிந்த பிற்பாடு நாங்கள் ஆண்டவரிடத்தில் கூக்குரலிட He வேண்டும். will definitely deliver us. அவர் நிச்சயமாக எங்களை விடுதலை செய்வார். Because He is the deliverer. காரணம் அவர் தாமே விடுதலை தருபவர். Hallelujah. Hallelujah. Let's close our eyes and pray. எங்கள் கண்களை மூடி செவிப்போம். God, our Heavenly Father, we ask of you this grace. ஆண்டவரே உம்மிடத்தில் இந்த கிருபையை நாங்கள் மன்றாடுகிறோம். Always to be aware of our always to be aware of our bondages. எங்களுக்குள் இருக்கின்ற அடிமைத்தனங்கள் என்னவென்று அறிந்து கொள்வதற்கு. The areas of our life where we need your deliverance. உம்மது விடுதலை அவசியமாக இருக்கின்ற எங்கள் வாழ்க்கையின் பகுதிகள். And when we know it, to come to you. அது என்னவென்று அறிந்தவுடன் உம்மிடத்தில் வருவதற்கு. To receive your touch and deliverance. உமது தொடுகையின் மூலம் அந்த விடுதலையை பெறுவதற்கு. Mother, intercede and pray for us. எங்களுக்காக பரிந்துரை செய்யும் தாயே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். Praise the Lord. Hallelujah.